திமுக பாய் இந்திய தொலைக்காட்சிகளையே முதல் முறையாக ஸ்கூல் பேக்ல போட்டோ போடாம எங்க அண்ணன் கொடுத்து தள்ளிட்டாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வரைக்கும் வேற யாருமே அப்படி செஞ்சது இல்லையா? ஸ்கூல் பேக்ல புரட்சி செஞ்சுட்டாரு. இங்க பாரு, அதிமுக ஆட்சியில இப்படி பேக் கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில இப்படி பேக் கொடுத்தாங்க. ஆனா எங்க விஜய் அண்ணா சிஎம் போட்டோவே வேணாம், திருக்குறளை வச்சு திருப்பு போட படிலாம் சொல்லி சூப்பர் பேக் கொடுத்திருக்காரு. இந்த புனித கருத்தை இன்ஸ்டாகிராம்ல பாத்தியாக்கா? ஆமா, நானும் பார்த்தேன். சரி, இப்ப உண்மை என்னன்னு பாப்போம். நீ இந்த ஏடிஎம்கே டிஎம்கே போட்டோ எல்லாம் காட்டினல, அது முழுக்க முழுக்க ஏஐ போட்டோ. மக்கள் வழியில் அம்மா ஆட்சி அப்படின்னு ஒரு போட்டோ காட்டினீங்களா, அது ஏஐ போட்டோ. ஆனா உண்மையாவே அதிமுகவுடைய ஆட்சியில அவங்க ஜெயலலிதாவுடைய போட்டோ போட்டுதான் அவங்க பேக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போதும் ஒரு பக்கம் ஜெயலலிதா போட்டோ, இன்னொரு பக்கம் எடப்பாடியோட போட்டோ வச்சுதான் அவங்க பேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி டிஎம்கே ஒரு பேக் காட்டினீங்களே, அதுவுமே ஏஐ போட்டோ. திராவிட மாடல் ஆட்சி கலைஞர் வழியில் அப்படின்னு எழுதிருக்கதா காட்டுறீங்க. அதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாரு. அதுல கலைஞர் இல்ல, கலைஞர்னு எழுதி வச்சிருக்கு. எடிட் பண்ற கூட கேடு கட்டுத்தனமா எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? 2021 ஆட்சிக்கு வரும்போது அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, ஆல்ரெடி பிரிண்ட் பண்ண பேக் இருக்கு, ஏடிஎம்கேவோட போட்டோ போட்டு பேக் இருக்குது, இதை குழந்தைக்கு கொடுக்கலாமா இல்ல நம்ம புதுசா பிரிண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி இங்க பேக் இருக்குது, புதுசா நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய்க்கு மேல அதுக்கு செலவு பண்ணணும். இந்த பணத்தை நம்ம கல்விக்காக செலவு செய்யலாம். அதனால ஜெயலலிதா போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை குழந்தைங்க கொடுங்கன்னு சொல்லி பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புது பேக் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிஎம் போட்டோ எல்லாம் அந்த பேக்ல போட வேணாம், வெறும் தமிழ்நாடு அரசோட முத்திரை மட்டும் போடுங்க, அதுக்கு பதிலா திருக்குறள் அந்த இடத்துல பதிவு செய்யுங்க. திருக்குறள் மட்டும் இல்ல, திருக்குறளுக்கு கீழே பொருளுரை, கலைஞர் திருக்குறளுக்கு பகுத்தறிவு உரை எழுதியிருக்காருல, அந்த பொருளுரையை அதை இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் இன்னைக்கு உத்தரவிட்டாரு. தினமணி மாதிரியான பல ஊடகங்கள்ல இன்னைக்கு அந்த செய்தி இருக்கு. சரி, இப்ப உங்க பேக் மேட்டருக்கு வருவோம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல வேகமா பரப்புறீங்களே, விஜய் என்ன திருக்குறளோட பேக் கொடுத்துறாருன்னு, அந்த பேக்கும் திமுக கொடுத்த பேக் தான். இன்னும் உங்களுக்கு சொல்லி ஸ்பெஷலா பேக் எல்லாம் பிரிண்ட் ஆகல. இதுக்கு கொஞ்சமாச்சும் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்கடா. இந்த தாவேக அரசு வந்து 25 நாள் தான் ஆகுது. இவங்க பேக் புதுசா பிரிண்ட் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு டெண்டர் விடணும். ஒரு டெண்டரோட குறைஞ்சபட்ச காலமே 15 நாள் டெண்டர் விடணும். இவங்க எப்படி அதுக்குள்ள டெண்டர் விட்டு அதுக்குள்ள எப்படி பேக் பிரிண்ட் பண்ணி வச்சாங்க? சரிடா, உங்களுக்கு ஏதோ சினிமா தரமா பேக் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பேக் பிரிண்ட் பண்ணாலும் அந்த பேக்ல விஜய் என்ன கலைஞர் உரைய போட வைப்பாரு? திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லக்கூடிய விஜய் அந்த இதுல போயிட்டு கலைஞர் உரைன்னு சொல்லி போட வைப்பாரா? எதை சொன்னாலும் நம்பாதீங்கடா. இன்ஸ்டாகிராம்ல கண்ட கர்மத்தை வந்தாலும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆனா எங்க அண்ணன் திருவள்ளுவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டுதான் அடிப்பாரு. அடுத்த ஆனா ஆதாரத்தை சொன்னா உடனே ஆஃப் ஆயிருவீங்கடா. இல்ல, நான் என்ன கேக்குறேன், திருவள்ளுவர் போட்டோவை போட்டு பேக்க கொடுத்துறாருன்னு சொல்லி ஒரு பொய் செய்தி இன்ஸ்டாகிராம்ல வேகமா பரப்புறீங்களே, இங்க திருவள்ளுவருக்கே காவி சாயம் பூசுனாங்களே, அத உங்க அண்ணா கேள்வியே கேட்கலையே. அண்ணாவை எப்ப கேள்வி கேட்க போறீங்க?